வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வீட்டிலையே வளர்ந்த வெந்தயக்கீரையை வச்சு மேத்தி பராத்தா எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கீரையை வச்சு தாங்க காட்ட போகிறோம். என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா? வெந்தயக்கீரையை வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி, வெந்தயக்கீரை சப்பாத்தி. இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மண்சட்டியில் போட்டு வச்சுருந்தோம். வெந்தயத்தை தூவி வச்சுருந்தோடனே அது நல்லா ஒரு 10 நாள் பார்த்திங்கன்னா நல்லா இது ஸ்ப்ரவுட் வழியாகி ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இதை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருவோம்னு சொல்லி தான் அந்த கீரையை வச்சு கோதுமையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த வெந்தயக்கீரையில் நிறையா சத்துக்கள் இருக்குது. அந்த கீரை எப்படி டேஸ்டியாக கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து வெந்தயக்கீரையை நம்ம வந்து பறித்து அந்த வேரெல்லாம் எடுத்துட்டு மண் போக நல்லா கழுவி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் அந்த வடிகட்டி மூலமாக நல்லா வடித்து எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த வெந்தயக்கீரையை நம்ம சிசர்ஸ் வச்சு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கினா தான் நம்ம சப்பாத்தி போடும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லா வெந்தயக்கீரையும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சோன்னே நம்ம வச்சுருக்க அந்த வெந்தயக்கீரையை அதில் போட்டு நம்ம வதக்கி அந்த தண்ணி சத்தெல்லாம் போக நம்ம வதக்கி எடுத்துக்கணும். டைரெக்டாக நம்ம போட்டோன்னா அந்த சப்பாத்தியில் வந்து அந்த நீர் விட்டு சப்பாத்தி மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இந்த தண்ணி சத்தெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதக்கினோன்னே அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பராத்தா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சில பொருட்கள்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் சேர்க்கலான்றதை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதாவது 1 கப் அப்படின்னா 200 கிராம் அளவு கோதுமை மாவு அதை வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. துருவின இஞ்சி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 1 இல்லாட்டி 2 விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெந்தயக்கீரை அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படும். பார்த்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை வந்து ஊற விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும்.
அடுத்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. உருண்டையை வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாகவும் நீங்கள் வந்து அதை ரோல் பண்ணி சப்பாத்தியாக போடலாம். ஆனால் இது வந்து நல்லா மெல்லிஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி இப்போ நாங்கள் காமிக்கிற மெத்தட் மாதிரியும் நீங்கள் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் மாவை நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக ரோல் பண்ண பிறகு இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சைடும் நீங்கள் வந்து திரும்பவும் எண்ணெய் தடவிக்கோங்க. திரும்பவும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் மடித்தோன்னே நீங்கள் திரும்பவும் வந்து மாவில் டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா வந்து சூடானோன்னே நம்ம சப்பாத்தி போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்ட பிறகு அதுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. மேலாப்புலேயும் நீங்கள் வந்து எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து அதை ரப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. சுவையான மேத்தி பராத்தா சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி ரெசிபி. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வெந்தயக்கீரை இந்த மாதிரிலாம் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம மாவில் போட்டு பிசைஞ்சு அதை வந்து சப்பாத்தியாக செய்யும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காகவும் இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். ஸோ செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்களும் வந்து ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.